கேபிஎல் சென்டர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. எனக்கும் நம்மளுடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, லாஸ்ட் ஏப்ரல் 24 வந்து பிராங்க்லின் டெம்பிள்டன் வந்து ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்களுடைய 6 டெப்ட் ஃபண்டை வந்து ஃப்ரீஸ் பண்றதாகவும் வைண்ட் அப் பண்றதாகவும் சொல்லியிருந்தாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா அந்த நியூஸ் வந்துட்டு அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு உழுக்குன்னு சொல்லலாம். அது பர்டிகுலர் டெப்ட் ஃபண்டை வந்துட்டு என்ன சொல்றது, அது மேல உள்ள நம்பிக்கை வந்து நிறைய பேருக்கு போச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியா இருந்துச்சு அந்த நியூஸ். அந்த நியூஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்னோட புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்ல நீங்க ஃபாலோ பண்ணா அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம், நம்ம வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இன்னைக்கு வந்து நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி பிராங்க்லின் டெம்பிள்டன் 6 மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்சுவலி அவங்களோட டெப்ட் ஃபண்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க, அதாவது வந்து வைண்ட் அப் பண்ணாங்க ஏப்ரல் 24 அந்த தகவல் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அடியா வந்துச்சு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்ஸ். அன்னைக்கு வந்து ஈவன் ஸ்டாக் மார்க்கெட்ல கூட பார்த்தீங்கன்னா அதனுடைய சென்டிமெண்ட் வந்து மற்ற ஏஎம்சியான ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, நிப்பான் ஏஎம்சி, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் ஆயிருக்க ஏஎம்சிலாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டாக் இறக்கமும் ஆக்சுவலி காணப்பட்டுச்சு. ஓகே, இவங்க வந்து இந்தியாவுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்ல 9th பிளேஸ்ல இருக்காங்க. ஒன் ஆஃப் த லீடிங் ஃபண்ட் ஹவுஸ்னே சொல்லலாம். ஓகே, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பர்டிகுலர் டெப்ட் ஃபண்டை வந்து இங்க லீட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா, அதை வந்து இந்த 6 ஃபண்டையும் மேனேஜ் பண்ணது யாரு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் காமத் அப்படிங்கிறவர் மேனேஜ் பண்ணியிருந்தாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெப்ட் ஃபண்ட்ல கொடுத்த ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து மத்த ஆக்சுவலி மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் ஒரு 80% ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸை பீட் பண்ணியே கொடுத்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஓகே, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரலா வந்து பிராங்க்லின் டெம்பிள்டன் வந்து எதுக்கு பேர் போனவங்கன்னா, அவங்க வந்து கிரெடிட் ரிஸ்க் பேர் போனவங்க. அதாவது வந்து மத்தவங்க எல்லாருமே வந்து பாண்ட் ரேட்டிங் கம்மியா உள்ளவங்களுக்கு யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து கொஞ்சம் துணிஞ்சு கொடுத்தாங்க. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா அதை AAA ரேட்டிங் சொல்லுவாங்க. அந்த ரேட்டிங்க்கு கீழே உள்ளவங்களுக்குலாம் இவங்க வந்து நிறைய வந்து கடன் கொடுத்தாங்க. அதாவது வந்து டெப்ட் ஃபண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், நம்மளுடைய பணம் வந்து ஒரு கடன் நிதியா வந்து அவங்க வச்சுக்கிட்டு நம்மளோட பேர்ல அவங்க கொடுப்பாங்க. தட் இஸ் கால்டு டெப்ட் ஃபண்ட் சொல்லிட்டு, அதாவது மக்கள்கிட்ட இருந்து திரட்டுற நிதி. ஓகே, அந்த வரிசையில பார்த்தா இவங்க கொடுத்தது எல்லாமே வந்து AAA ரேட்டட் கீழே உள்ளவங்களுக்கு அதிகமா வந்து கொடுத்தாங்க. அப்படி கொடுத்ததுல வந்து they were getting the more returns, அதாவது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா கிடைச்சது. அந்த விதத்துல இன்வெஸ்டருக்கு அதிகமா கொடுக்க முடிஞ்சுச்சு. அதனால வந்து இவங்க வந்து இத்தனை நாள் வந்து சக்சஸ் ஆயிருந்தாங்க. இப்போ வந்து COVID-19 மொத்த உலகமே வந்து முடங்கி போயிருக்கு, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி முடங்கி போயிருக்கு. அப்ப ஆல்ரெடி அவங்க வந்து நார்மலா நல்ல நிலைமையில இருக்கும் போதே அவங்க வந்து அவங்களோட பிசினஸ் சரியில்லாதனால, அதாவது கிரெடிட் ரிஸ்க் வந்துட்டு அதிகமா இருந்தனால அந்த கம்பெனிஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து COVID-19 அவங்களோட பிசினஸ் இன்னும் மேலும் வந்து கீழே தள்ளிச்சு. ஓகே, இப்போ இவங்க வச்சிருந்த அந்த 6 டெப்ட் ஃபண்ட்லயும் பாத்தீங்கன்னா கிரெடிட் ரிஸ்க் அதிகமா இருந்தனால there are 2 categories சொல்லலாம். ஒன்னு வந்து நல்ல பாண்ட்ஸ், அதாவது வந்து 100% வந்துட்டு எல்லாமே வந்து புவர் கம்பெனிஸ் மட்டும் தான் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. நல்ல பாண்ட்ஸ், அப்போ அந்த நல்ல பாண்ட்ஸ் இன்னொன்னு வந்துட்டு ஜங்க் பாண்ட்ஸ்னு வச்சுப்போமே. அப்ப இன்னைக்கு உள்ள நிலைமையில அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரிட்டர்ன், அதாவது வந்து ரிடம்ஷன் அதிகமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பர்டிகுலர் பாத்தீங்கன்னா பிராங்க்லின் அல்ட்ரா ஷார்ட் டர்ம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாப்புலரான ஃபண்ட். அதுல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலரா பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் பார்த்து இத்தனை வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்களே அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பண்ணியிருந்தாங்க. ஓகே, அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அதனோட டெப்ட் ஃபண்ட்ல இருந்து பணத்தை வெளில எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி வெளில எடுக்க ஆரம்பிச்சோன்னா கோவிட்னுடைய சிச்சுவேஷன் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அப்படி ஒஸ்ட் ஆயிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து கேஷ் வந்து கையில வந்துட்டு வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கன்வெர்ட் பண்ணி கேஷ் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் கூட நம்ம ஒரு 3 days பேக் வந்து நம்மளுடைய டெலிகிராம்ல வந்துட்டு நியூஸ் போட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, மக்களுடைய ஆர்பிஐனுடைய சர்வே பிரகாரம் மக்கள் கையில வந்து பணப்பழக்கம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பணப்பழக்கம் இந்த ஃபார்ம் ஆஃப் கேஷ், அதாவது எல்லாருமே கேஷை ரிட்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேஷை வந்துட்டு அதாவது வந்து இப்போ வந்து ஈவன் பேங்க் பொறுத்து கூட யோசிக்கிறாங்க. ஏன்னா அங்க போயிட்டு அதுக்கான எக்ஸ்போசர், அதாவது COVID-19 டிஸ்டன்சிங் இதெல்லாம் பண்ணணும். அப்படிங்கும்போது ரெண்டாவது ரிடியூஸ்டு டைமிங், ஆபரேஷன் டைமிங் அப்படிங்கும்போது எல்லாருமே கேஷ் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வெளில எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வெளில எடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த 6 மியூச்சுவல் ஃபண்டும் ஆல்ரெடி அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது எல்லாமே கிரெடிட் ஆக்சுவலி ரிஸ்க் உள்ள ஃபண்டு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதை வந்துட்டு அவங்க வந்து மார்க்கெட்ல விற்கணும்னா நல்ல பாண்ட் எல்லாம் வந்து நல்ல சேல்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஜங்க் பாண்ட் எல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. ஓகே, நல்ல இந்த நிலைமையில வந்துட்டு என்ன சொல்றது, யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஈவன் தோ வந்து இஃப் யூ சே தட் ஆக்சுவலி வில் பி கிவிங் த மோர் இன்ட்ரெஸ்ட்.
சோ அப்படி இருக்கும்போது நிறைய ரிடம்ஷன் ரெக்வஸ்ட் வந்ததுனால இவங்க வந்து லோன் வாங்க ஆரம்பிச்சு அந்த ரிடம்ஷன் வந்து ஹானர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்துட்டு அதனுடைய வித்ரா வந்து அதிகமாயிடுச்சு. இது வந்து இன்னும் சொல்ல போனா 20,000 கோடி இருந்த அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் கிட்டத்தட்ட அக்டோபர் 2019ல ஏப்ரல் 22 வரைக்கும் இந்த நியூஸ் அனௌன்ஸ் பண்ண 2 நாளைக்கு முன்னாடி 10,000 கோடி ஆயிடுச்சு. அப்படின்னா பாத்துங்க 50% பணம் வந்து வெளியில போக ஆரம்பிச்சிச்சு. சோ இதை வந்து இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அதாவது லோனும் வாங்க முடியல. அதே டயத்துல அங்க வித்தா ரொம்ப லாஸ்ட்ல தான் கொடுக்க ஆரம்பிச்சு நிலைமையில ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது வேற வழியே இல்லாம அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டையர் ஆக்சுவலி இந்த 6 ஆக்சுவலி எதுல வந்துட்டு அதிகமா எக்ஸ்போஸ் ஆயிருச்சோ கிரெடிட் ரிஸ்க் அதிகமா இருந்துச்சோ இது எல்லாமே 6 ஃபண்டையும் வந்து அவங்க முடக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ஃபர்தர் அனௌன்ஸ் பண்ண வரைக்கும் யாருமே வந்து ரிடம்ஷன் பண்ண முடியாது. அந்த இது வந்துட்டு எப்ப வந்து வரும் அப்படிங்கிற ஒரு தகவலை அவங்க இது வரைக்கும் கொடுக்கல. ஓகே, சோ அது பிரகாரம் பார்த்தா இந்த 6 ஆக்சுவலி டெப்ட் ஸ்கீம்ல உள்ளதை அனலைஸ் பண்ணி பார்த்தா கேபிட்டல் மின்ட் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து அதை அனலைஸ் ஸ்டடி பண்ணி அதில் சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்துல 2020க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37% வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து 35% சான்ஸ் இருக்கு. அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு 70% போச்சுன்னா இன்னும் 30% வந்து இன்னும் வருடங்கள் ஆகலாம். அதான் வந்து 2021 தாண்டு வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து இந்த அல்ட்ரா ஷார்ட் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தா இன்வெஸ்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடி ஆயிடுச்சு. ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 50,000 கோடி வந்து ஆர்பிஐ வந்து இது கொடுத்திருக்காங்க. அதாவது கிரெடிட் லைன் சொல்லிட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எல்லாம் பயன்படுத்திக்கலாம். அப்ப வந்து அந்த எங்கெங்கெல்லாம் ரிடம்ஷன் ரெக்வஸ்ட் வருதோ இதை வந்துட்டு பயன்படுத்தி அவங்க வந்து அந்த ரிடம்ஷன் ரெக்வஸ்ட் ஹானர் பண்ணலாம் சொல்றேன். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி எவ்வளவு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி, அதுல எத்தனை ஏஎம்சி கம்பெனிக்கு இந்த 50,000 கோடி அப்படிங்கிறது எந்த மூலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட கருத்து. ஓகே, சோ இதுல நடந்த விஷயங்கள் என்ன, இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய லேர்னிங்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிராங்க்லின் டெம்பிள்டன்ல இந்த பிராங்க்லின் டெம்பிள்டன் வந்துட்டு இப்ப மட்டும் நடக்கல, இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க ஜி ப்ரமோட்டருக்கு வந்துட்டு அவங்க வந்து கிரெடிட் ரிஸ்க் அதிகமா இருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து கிரெடிட் இஷ்யூ இருந்துச்சு, அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஜிண்டால் ஸ்டீல் வந்துட்டு ஹேர் கட் பண்ணாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா வந்துட்டு வோடோபோனை வந்து சைட் பாக்கெட்டிங் பண்ணாங்க. அதாவது வோடோபோன் வந்துட்டு ஏஜிஆர் டியூஸ் இஷ்யூ வரும்போது இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பிராங்க்லின் டெம்பிள்டன் வந்து இந்த மாதிரி கிரெடிட் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. காரணம் என்ன, அந்த சோ இந்த மாதிரி நம்ம வந்து லோவா லோன் கொடுத்தோம்னா we can get more interest. அந்த மோர் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நமக்கு இன்வெஸ்டருக்கு பாஸ் பண்ணலாம். அதே டயத்துல மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில நம்ம லீடிங்ல இருக்கோம் தான் அதிகமா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அது இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைமை ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிலைமையை வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஒவ்வொரு சாதாரண மனிதனும் எதிர்பார்த்திருக்க மாட்டான். அப்படிங்கும்போது இந்த என்டையர் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி இது எதிர்பார்க்கல. இதுதான் நடந்துச்சு. ஓகே, சோ இப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்ல என்ன நடந்துச்சு, ஏன் வந்து அவங்க வைண்ட் அப் பண்ணாங்க, இதுக்கப்புறம் அந்த பணம் எப்ப வரும் அப்படிங்கிற இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணதுல அது அனலைஸ் பிரகாரம் பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 35% இந்த வருஷம் 35%, அடுத்த வருஷம் 35, அரௌண்ட் 70% வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உள்ளது வந்து இன்னும் 2021 தாண்டும் அப்படிங்கிறது எல்லாரோட ஸ்டடிஸ். ஓகே, சரி, இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு படுதோல்வியில இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து நம்ம என்ன கத்துக்கணும், என்ன நம்ம என்ன தப்பு பண்ணோம், இன்வெஸ்டர் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஆக்சுவலி ஸ்டடீஸ்ல என்னோட ஆக்சுவலி வாட் இஸ் தட் என்னோட அப்சர்வேஷன் இருந்ததுல அப்படிங்கறத நான் எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ப்ளீஸ் ரீட் ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு வசனம் வந்து நீங்க டிவியில வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சகிகை அப்படிங்கறதுல வரும், இல்ல வந்து நீங்க இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா வரும், இல்ல நீ எங்க வந்துட்டு ஒரு ஃபார்ம் வந்துட்டு அது படிச்சா கூட அது அடியில போட்டிருப்பாங்க. இந்த விஷயத்த வந்து நம்ம அவ்வளவு சீரியஸா நம்ம எடுத்துக்கல. ஓகே, எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லோனுக்கு வந்து நம்ம லோன் கடன் வாங்க போனா ஒரு 10 பேஜ் கொடுப்பாங்க. இங்க எல்லா பக்கத்திலும் சைன் பண்ணி கொடுங்க, நம்ம கண்ண மூடி சைன் பண்ணி கொடுப்போம். அப்படிதான் வந்து இந்த மாதிரி நம்ம இது பண்ணியிருந்தோம். ஓகே, சோ என்ன இதுல ஒரு பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் படிக்காம எந்த ஒரு விஷயத்தையும் முழுசா தெரிஞ்சுக்காம அதுல வந்து இறங்கக்கூடாது அப்படிங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த டெப்ட் இதுல நடந்துச்சு. ஓகே, சோ இந்த விஷயத்தை இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இந்த டெப்ட் இன்வெஸ்ட்மென்டோடைய ஒரு மிகப்பெரிய படுதோல்விக்கு கண்டிப்பா நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க. சோ ரெண்டாவது, பாஸ் ரிட்டர்ன்ஸ் நாட் கேரண்டி ஃபார் ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் இப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிராங்க்லின் நடந்த விஷயம் என்ன, ஈவன் தோ நாட் ஓன்லி ரீட்டைல் இன்வெஸ்டர், ஈவன் நிறைய கார்பரேட்ஸ் கூட வந்துட்டு இந்த அல்ட்ரா ஷார்ட் டர்ம் போட்டிருந்தாங்க. அப்படி ஒரு பாப்புலர் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிராங்க்லின்ல ஈவன் வந்து நிறைய இன்வெஸ்டர் வந்துட்டு அந்த ரிட்டர்ன்ஸை பார்த்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆக்சிஸ் HDFC இதெல்லாம் இது பண்ணுவாங்க. இல்ல இவ்வளவு வருஷம் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்டர் பண்ணாங்க. ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓகே என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை பார்த்தவங்க எல்லாருமே வந்து என்ன ஆச்சுன்னா இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் கத்துக்கிட்டாங்க. அதுல பர்டிகுலர் நான் ஒரு ட்விட்டர்ல ஒரு மெசேஜ் பார்த்தேன். ஒரு நண்பர் வந்து தன்னுடைய அம்மாவோட 50% ஆஃப் த ரிட்டையர்மெண்ட் மணி வந்து
அதுல போட்டிருந்தேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இதுக்கப்போ வந்து எப்போ வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு என்ன சொல்றது, நான் வந்து அடிக்கடி ஒரு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா இதுல வந்து டெப்ட் ஃபண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் சேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க ஈக்விட்டியில போட்டீங்கன்னா நீங்க ஒரு 10 ஸ்டாக்ல போட்டிருப்பீங்க, இல்ல வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தாலும் ஒரு 25 ஸ்டாக்ஸ் இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ்டு ஃபண்ட் எடுத்துட்டாடா, அப்போ ஒண்ணு போனா கூட இன்னொரு வந்து அந்த போனது வந்து எடுத்து தூக்கிட்டு மேல வரும், மார்க்கெட் வந்து புல்லிஷ் போகும்போது. ஓகே. ஆனா இங்க வந்து ஒண்ணு போனாலும் வந்துட்டு லாஸ் தான். ஓகே. சோ அந்த விதத்துல பார்க்கும்போது நம்ம வெறும் பாஸ்ட மட்டுமே பார்த்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் ரேஸ் அப்படிங்கறத ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆமை முயல் ஸ்டோரி எடுத்துக்கிட்டா கடைசியில வந்து எது ஜெயிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா முயல் ஜெயிக்கல, ஆமை தான் ஜெயிச்சது அப்படிம்பாங்க. ஓகே. இவன் தோ ஸ்லோவா போன ஆமை ஜெயிச்சதுமா. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய பேர் பெஸ்ட் பிராக்டிசஸ் ஃபாலோ பண்றவங்க நல்லா தலை சிறந்து வழங்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க வந்து அந்த பெஸ்ட் பிராக்டிசஸ் ஃபாலோ பண்ணாதனால இது என்ன நடந்துச்சுன்னா எல்லாமே காலநிலை நல்லா இருக்கும்போது எல்லாமே நல்லா போகும். ஆனா ஒரு நிமிஷம் நம்மளோட டைம் சரி இல்லைன்னா எல்லாமே வந்து இதாகும் அப்படிம்பாங்க, தலைகளை மாறுமாங்க. அதாவது வந்துட்டு பட்ட காலிலே படும் கெட்டக்கூடிய கெடும்பாங்க. ஓகே. ஒரு பழமொழி ஒண்ணு இருக்குது. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா வரிசையா நடந்துட்டு இருக்கு பிராங்க்லினுக்கு. ரீசனா நான் சொன்ன மாதிரி வோடோபோன், எஸ் பேங்க், இந்த மாதிரி வரிசையா நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அவங்க ஒரு நல்ல ஒரு குட் பிராக்டிசஸ் ஃபாலோ பண்ணல அப்படிங்கறதுதான். இது வந்து ஒரு சைட்ல ஃபண்ட் ஹவுஸ், அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு இன்வெஸ்டரா வந்துட்டு குட் பிராக்டிசஸ் ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஒரு சின்ன சின்ன ஒரு பர்சன்டேஜ்க்குலாம் நம்ம ஆசைப்பட்டோம்னா இந்த மாதிரி சம்பவங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு. ஓகே. இதை வந்து பர்சனல் இதுல எடுத்துட்டு வச்சுங்களேன், நிறைய பேர் வந்துட்டு கடன் தொல்லை தாங்காமல் தூக்குமாடிட்டாங்க அப்படிங்கலாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, சில நியூஸ் எல்லாம் படிச்சிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அதுக்கு வந்து அம்மா அப்பா நம்மளோட சீனியர்ஸ் வந்து நமக்கு வந்து இதை வந்து எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்கேயும் கடன் வாங்காதீங்க, அதனாலதான் வந்து நம்ம இதுல பாத்தீங்கன்னா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கூட எக்ஸ்போஸ் எடுக்காதீங்க, அதாவது புரோக்கர் மணியை யூஸ் பண்ணாதீங்க, உங்க மணியை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவோம். அப்படி நம்ம மணியை யூஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு, நம்ம சப்போஸ் லாஸ் ஆச்சுன்னா we can extend it to the next day, அதாவது வந்து டெலிவரி எடுத்துக்கலாம். ஓகே. சோ அப்படி பார்க்கும்போது சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான கடன்கிறது எப்ப வரும் அப்படின்னா தன்னுடைய வருமானத்தை தாண்டி வந்து யூஸ் பண்ணும்போது வந்துட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். இதுக்கு நிறைய பேர் பார்த்திருக்காங்க. பர்டிகுலர் கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு 2 மடங்கு தன்னோட சேலரியை விட அதிகமா கொடுப்பாங்க, இல்ல 3 மடங்கு கொடுப்பாங்க. அதை முழுசா யூஸ் பண்ணுவாங்க. அந்த சேலரி வச்சு ஒரு 2 மாசம் கட்ட முடியும், 3ஆவது மாசம் வந்து கிரெடிட் காரங்காரன் வந்து நம்மள அழுத்த பிடிக்க ஆரம்பிச்சிருவான். சோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா இந்த இதுல கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் என்ன, அதிகமா வந்து என்ன சொல்றது ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால இன்னைக்கு என்ன ஆச்சு, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்குள்ள மணியை வந்து அங்க போட்டுருந்தாங்களா, லிக்விட் ஃபண்ட்ல போட வேண்டிய இதுல போட்டாங்க 2% ரிட்டர்ன்ஸ் அதிகம் சொல்லிட்டு இன்னைக்கு அந்த மணி எப்ப வருங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. கண்டிப்பா வரும், கேள்விக்குறியா இருக்கு. நம்மளோட தேவைக்கு பயன்படாத மணி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜம்பிங் ஃப்ரம் ஃப்ரைங் பேன் டு ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா அந்த சோளப்பொரியை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுவாங்க, பேன்ல வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. ஃப்ரை பண்ணும்போது அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அங்கேயே ஜம்ப் ஆகி திருப்பி வந்து எங்க விழுந்தா கீழே தரையில விழுந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனா வந்து அந்த சோளப்பொரி வந்து அந்த பேன்ல வந்து சுடுதுன்னு சொல்லிட்டு தான் ஜம்ப் ஆச்சு. ஆனா திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அடியில உள்ள கொல்லிக்கட்டையான நெருப்புல வந்து விழும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதாவது ஒரு கஷ்டம் சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போனா அது இதை விட பெரிய கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்ம நிறைய நண்பர்கள் வந்து நான் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா நான் வந்து இன்ட்ராடே பண்ணேன் சார், இன்ட்ராடே லாபம் வந்துச்சு, அந்த லாபத்தை வந்து நான் இதுல வந்து டெப்ட் ஃபண்ட்ல போட்டுட்டு இருக்கேன். எங்க போட்டுட்டு இருக்கீங்கன்னா கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்ல போட்டேன், இந்த மாதிரி வந்துட்டு கார்பரேட் பாண்ட்ல போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் இது எதுக்கு சொல்லணும்னா இந்த இன்ட்ராடேங்கிறதே வந்து என்ன சொல்றது அவங்க வந்து ஒரு 8 ஹவர் உழைச்ச பணம் அப்படின்னா அர்த்தம். அது அப்படியே அந்த மொபைலை பார்த்து 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 கண்ணு வலிக்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாப் லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி குறி சேர்க்கிற மாதிரி சேர்த்த பணம். ஏன்னா அவ்வளவு வந்துட்டு அதுக்காக டைம் கிடையாது. அந்த படத்தை எங்க போட்டாங்கன்னா கடைசியா வந்து இங்கே போட்டாங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ரையிங் பேன்ல இருந்து நெருப்புல போய் மாட்டின மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. அப்படின்னா பார்த்தேன் இங்க அவ்வளவு தூரம் அங்க கஷ்டப்பட்டு இங்க வந்து அந்த பணத்தை அக்சஸ் பண்ண முடியாம ஆயிடுச்சு. சோ இது ஒரு லேர்னிங். நாட் வியரிங் ஹெல்மெட் ஃபார் சோ லாங் அப்படிங்கிறது இது எதுக்கு நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் சில விஷயத்துல என்ன சொல்லுவாங்க, சார் இப்ப வந்து இந்த பிராங்க்லின் டெம்பிள் ஏதாவது வச்சு போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எத்தனை வருஷம் நல்லா தான் கொடுத்துட்டு இருக்காங்க, நான் எதுக்கு வந்துட்டு ரொம்ப நீங்க சொல்றதையோ இல்ல நான் யார் சொல்றதை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து பிராக்டிகலி எடுத்துக்காட்டு எடுத்துட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுவாங்க. ஓகே. அதுக்கு அவங்க பதில் சொல்ல ஹெல்மெட் போட்டு பாப்பா அப்படின்னு சொன்னா நான் தினமும் தான் இந்த ரோடுல போயிட்டு இருக்கேன், 5 வருஷம் ஹெல்மெட் போடாம எனக்கு ஒண்ணும் நடந்தது இல்லை அப்படிம்பாங்க. ஒரு நாள் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த சம்பவம் வந்து ஹெல்மெட் போடாம அப்போ நடந்துச்சுன்னா டோட்டலா உயிருக்கே ஆபத்து வரும். ஓகே. அப்போ வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் அந்த ஹெல்மெட் போட்டு தான் வந்து சொல்றோம் நம்மளோட தலைக்கவசம் சொல்லுவாங்க, உயிர் காப்பாத்திருக்கலாம். அதே மாதிரிதான் இந்த விஷயமும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்ன சொல்றது ரொம்ப வருஷமா ஒண்ணும் நடக்கல அப்படிங்கறது ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் நம்ம டிவியேட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மிகப்பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்கும். இது பாத்தீங்கன்னா இந்த பிராங்க்லின் டெம்பிள்டன் நடந்ததை வச்சு என்டையர் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு லேர்னிங் எடுத்துப்பாங்க. ஓகே. எந்த பெஸ்ட் பிராக்டிஸை ஃபாலோ பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இத்தனை நாள் வந்துட்டு இந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து ஃபாலோ பண்ணது எல்லாமே யாரும் கேட்கல, பிராங்க்லின் ரெஃபரன்ஸ் எடுத்தாங்க. இப்ப அத்தனை பேரும் பிராங்க்லின் ரெஃபரன்ஸ் எடுத்து பதில் சொல்லுவாங்க. நீங்க வந்து 2% அதிகமா போறீங்களா போங்க, பிராங்க்லின் நடந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும் அப்படிம்பாங்க. ஓகே. கடைசியா என்ன சொல்லணும்னா அட்வைசர் ரோல். ஓகே. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க
அப்படின்னு பாத்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல இல்ல வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டா அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலைஸா இருக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டா அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் இருக்கலாம். இவங்களுக்கு வந்து இந்த ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு போகும்போது 1% வந்துட்டு டிஃபரன்ஸ் போகும். ஓகே, இந்த 1% சேவ் பண்றதுக்காக ஒரு விஷயத்த அவங்களும் முழுமையா படிக்காம வந்து அவங்க வந்து தன்னுடைய மொத்த பணத்தையும் ரிஸ்க் எடுப்பாங்க. ஓகே, சோ அது வந்து எப்படி அதுதான் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாடம் கத்து கொடுத்ததா இருக்கும். ஓகே, இன்னைக்கு வந்து நிறைய ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்க, யாரெல்லாம் வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் படிக்காம தெரியாம பண்ணவங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய படமா இருக்கும் அப்படின்ட்டு. இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர்கிட்ட போய் ஒரு 250 ரூபா இல்ல ஒரு 300 ரூபா வந்து அவருக்கான ஃபீஸை கொடுக்கறதுக்கு அதை குறைச்சு அதை சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து மெடிக்கல்ல தானே மருந்து வாங்கி சாப்பிட்டு இன்னைக்கு வந்து தன்னோட ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிட்டு கதையா இருக்கும். ஓகே, சோ அந்த விதத்துல என்ன இதுல இருந்து நம்ம லேர்னிங் கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த விஷயத்தையும் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. அப்படி தெரியாத போது அது தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து நீங்க அட்வைஸ் வாங்கிட்டு பண்ணுங்க அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. ஓகே, சோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோ மூலமா நம்ம வந்து பார்க்க போற Q&A செஷன் அப்படின்னு என்னன்னா, இது வந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் இந்த பிராங்க்லின்ல இருந்து. அதுக்கு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிருக்கேன். இதே மாதிரி உங்களுடைய டெப்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்ல உங்களுடைய லேர்னிங்ஸ் இருந்தா கீழே ஷேர் பண்ணுங்க, பகிர்ந்துக்குங்க. ஷேரிங் இஸ் கேரிங். கண்டிப்பா அது வந்து நம்மளுடைய நண்பர்களுக்கு உதவியா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.